பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீ யாரை கண்டு பயப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அவர்களின் கையில் நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஆமாங்க, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். எரேமியா 39:17, அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னு. பயம் என்பது ஒரு கொடிய காரியம். ஒரு மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக பயமுறுத்தி அதனால் மனவேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி அந்த மனிதனின் நார்மலான லைஃப் ஸ்டைலையே மாற்றி ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ வைக்கிறது தான் சாத்தானின் சூழ்ச்சி. ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் அப்படி சொல்லணும்னா, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து போயிட்டீங்க அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை தப்புவிக்க ஆண்டவரால் மாத்திர முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது வைத்திருக்கிற அநாதி சிநேகத்தின் காரணமாக அந்நாளில் உன்னை தப்புவிப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேல் நீ யாரை கண்டு பயந்து கொண்டிருக்கிறாயோ, யாரை கண்டு பயந்து இந்த காரியத்தில் சூழ்நிலையில் விழுந்து போனாயோ, அந்த மனுஷரின் கையில் நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை இறுக்கமாக பிடிச்சுக்கோங்க. தினமும் உங்கள் ஜெபத்தில் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. உங்கள் பயத்தின் ஆவி உங்களை விட்டு விலகி ஒரு பூரண விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஹாவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் பிளஸ் யூ.